ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். பாருங்கள், ஆண்டவர் அவர்களை வழி நடத்தும் படிக்கு, இரவும் பகலும் வழி நடத்தும் படிக்கு, பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், இவைகளின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போனார். பாருங்கள், பகலிலே வனாந்தரத்தின் வெயில், பாருங்கள், நம்மால் இப்பொழுது அடிக்கிற இந்த வெயில தாங்க முடியல. அப்படிதானா? இந்த வெயில நம்மால தாங்க முடியல. ஆனா பாருங்க, நீங்க நார்த் இந்தியா பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாவுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க எப்படி இருக்கு வெயில்? குளிர்னாலும் அப்படி குளிர் இருக்கும், வெயில்னாலும் அப்படி வெயில். பாருங்க, அதை தாங்கி அவங்க பழக்கப்பட்டாங்க. ஆனா பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் எகிப்துல நன்றாய் வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். கடுமையான வெயில், உஷ்ண காற்று, வெயில் நிமித்தமாய் வரக்கூடிய வெப்ப காற்று அவங்களை என்ன செய்யும்? தாக்கும். அவங்களை என்ன செய்யும்? அழித்து போடும். அப்படின்னா அந்த அனல் காற்றினால அவை சேதங்கள் உண்டாகும். ஆகையினால ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஆகையினால பகல் முழுவதும் மேக ஸ்தம்பம். அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் படித்து பார்க்கிறால் இந்த மேகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மேகம் அவர்களை பாதுகாத்தது. இந்த மேகம் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. இன்றைக்கும் நம்மை தேவன் மேகத்திலிருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மேக ஸ்தம்பமாய் அவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால்தான் மோசே என்கிற தேவ மனிதர் சீனாய் மலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே 40 நாட்கள் அமர்ந்திருக்கிறார். இறங்கி வரணும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை பற்றி நான் அறியேன். எனக்கு உம்முடைய வழியை காட்டணும். உம்முடைய மகிமை, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று மோசே சொன்னார். அல்லேலூயா. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இன்றைக்கு காலை நேரத்திலே என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 10 மாதங்கள் 20 தேதி வரைக்கும், இந்த 2024ஆம் ஆண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். வழி நடத்துகிற தேவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனையோ வழி மாறக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கலாம். எத்தனையோ வழி தெரியாமல் நாம் திசை மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கலாம். எத்தனையோ நேரங்களிலே நாம் திசை கெட்டு போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் சரியான இடத்துக்கு நேராய் சரியான திசையிலே நேர் வழியிலே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்கள், வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், வழி நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவங்களினாலும் மகிமைப்படுவேன் என்றார். பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பார்வோன் இந்த ஜனங்கள் வனாந்தரத்துல போயிட்டாங்க, திசை தெரியாம அங்கதான் சுத்திட்டே இருப்பாங்க. நான் போய் அவர்களை பிடித்துக் கொள்வேன், நான் அவர்களை அழித்து போடுவேன் என்று அவன் பின்தொடர்ந்து வருவான் என்று ஆண்டவர் முன்னமே மோசேயினிடத்திலே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே போகிறார்கள். கர்த்தர் மோசேயின் மூலமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆனால் வனாந்தர பாதையிலே பார்வோன் பின்தொடர்ந்து போகிறார். யார் பின்தொடர்ந்து போகிறார்? பார்வோன். இவனை விட்டா வேற அடிமை கிடைக்கவே
கிடைக்க மாட்டான். இவர்களை